ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். இப்போ 2-3 நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஊருக்கு போயிருந்தால நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஜனநாயகம் படத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன். அப்படியே போயிட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, வீட்டுக்கு போயிட்டு 1.5 மாதம் மேலே ஆச்சு. அம்மா அவங்க தனியாக இருக்காங்க. நான் தான் சொல்லியிருந்தேன்லங்க முன்னாடி. சரி இருங்க, இது அப்புறம் பேசுகிறேன். இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1:30. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 ஆட்டு தான் ஓட்டியிருக்கேன். காலைல ஒரு 9:30 ஓட்ட ஆரம்பித்தேன். ஊர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டு பேசுகிறேன். கார்லாம் பார்த்தீங்களா? பிஎம்டபிள்யூ, மினி கூப்பரு, என்ன கார்னே தெரில. ஈஸியா சைடில் எப்போ வந்தாலும் இதோட சூப்பரான கார்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த கேமரா வச்சுன்னு கொஞ்சம் குளராக ஓட்டணும்னு வச்சுக்கலாம், அது நம்மள தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க, எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட்டு சிக்கனு இந்த மீன்லாம் அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டு நான் என்னைக்கு கடைசியாக போனோம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது தானே. அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிடவே இல்லையா. ஏன்னா அவங்களும் அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. அதெல்லாம் அவங்களும் சாப்பிடலையாம். நான் தான் போயிட்டு மீன் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். நான் வாங்கி கொடுத்தேன்னா நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நானும் என்னால் முடியாது வாங்கி கொடுத்தேன். நான் கூட வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு இருந்தேங்க கொஞ்ச நாளைக்கு. சரி அம்மாக்காக மட்டும்தான் போனேன். ஜனநாயகம் படத்தை காரணமாக சொல்லி அம்மாக்காக மட்டும்தான் போனேன். எனக்கு தெரியும் அம்மா சாப்பிட்ருக்க மாட்டாங்க எதுவும் வாங்கி. அவங்க நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் அம்மாகிட்ட காசே கேட்க மாட்டேன். நான் காசு ஒரு வேளை கேட்ட பசங்களாம் வெளியே போகணுங்க அடிக்கடி அவுட்டிங்கு. நான் இப்போ ஊருக்கு வரேன்னா 2000 ரூபாய் தரேன்னா அந்த 2000 ரூபாய் தர மாட்டாங்க. ஊருக்கு வரேன்னா ஒரு 1000 ரூபாய் தருவாங்க. அதில் போயிட்டு வர பஸ் காசு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகிடும். மீதி 400 ரூபாய் வச்சுன்னா ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுவேன். நான் ஒரு வேளை காசு வேணும் கேட்டால் தருவாங்க. நான் ஒரு வேளை காசு வேணும் கேட்டால் தருவாங்க. ஆனால் அவங்க ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணி தான் எனக்கு தருவாங்க. அது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் அவங்ககிட்ட காசை கேட்டுக்கிறது இல்லை அவ்வளோவா. எனக்கு வேறு உடம்பு சரியில்லைங்க. காலெல்லாம் செம்ம டயர்டு. நேற்று பிளான் போட்ட மாதிரி நடக்கல. நேற்று ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி வண்டியில் வந்திருக்கேன், நாளைக்கு வண்டியில் போகலான்டா, நைட்டு போகலான்டான்னா. சரி நானும் ஓகே சொன்னேன். நைட்டு கிளம்பணும், ஒரு 7 மணிக்கு கிளம்பணும். போட்டாங்களா? 7 மணிக்கு கிளம்பணும். போயிட்டு இப்போ அவனுக்கு வர வழியில் அவங்க பாட்டி வீடு இருக்குது. அவங்க வீட்டில் வந்து இந்த ஏதோ கோயிலுக்கு போயிட்டு கோழிலாம் செஞ்சுருந்தாங்க போய் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். அதை கொடுத்து அவங்க வீட்டில் வந்து வேறு ஏதோ பிரச்சனை போலக்குதுன்னு அவங்க அம்மா அப்பாவும் சொல்லிட்டு அவனை திரும்பி எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் நைட்டு அங்கே அங்கே இருறா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன். நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தான். சரி தூங்கிட்டு ஒரு 4:30 போகலான்டான்னா. சரி அப்புறம் படுத்து தூங்கிட்டு ஒரு 4:30 ஏஞ்சி வந்தேன். செம்ம டயர்டு. ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி விட்டுருந்தேன். அங்கேருந்து வண்டி எடுத்துன்னு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஓட்டவே வந்துட்டேன். எல்லாமே இருந்தது. எல்லாமே கேமராலாம் அந்த லாஸ்ட் வீடியோ ரெக்கார்டிங்காக எடுத்துன்னு போயிருந்தேன் வீட்டுக்கு. எல்லாமே இருந்தது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓட்டவே போயிட்டேன். ரூமுக்கே போகல. செம்ம டயர்டு. காலிலேருந்து நானே செம்ம டயர்டில் இருக்கேன். பார்த்தா மொத்த ஆர்டரும் அப்பார்ட்மெண்ட்டாகவே விழுது. 10 ஆர்டரில் 8 ஆர்டர் அப்பார்ட்மெண்ட் தான். பொறுமையாக பொறுமையாக போயிட்டு நானும் கொடுத்துட்டு வரேன் ஒரு ஆர்டரையும். செம்ம டயர்டுங்க. ஆனால் காலைல வேறு வண்டியில் வந்தேன் ஃப்ரெண்டோட. இப்போ அந்த வண்டி ஓட்டணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் தான் யார்ட்டையும் வண்டி கேட்டுக்க மாட்டேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு அன்லக்கி. நான் யாருக்குனா வண்டி கேட்டேன்னா நான் என் கிட்ட இருக்கும்போது அந்த வண்டி எதனா ஆகிடும். இப்போ நான் ஓட்டினேன்னா, இப்போ அவன் வண்டி நான் வாங்கி ஓட்டினேன்னா வந்து வேறு எவனா வந்து சம்மந்தம் மேலே வந்து என்னை இடிப்பான். அந்த மாதிரிலாம் நடக்கும். நிறையா அது மாதிரி நடந்திருக்கு. ஒரு டைம் தீபாவளி டைமில் என் ஃப்ரெண்டு வண்டி வாங்கிட்டு ஊருக்கு வந்தேன். ரொம்ப நாள் ஆசை. ஃபஸ்ட் டைம் வந்தேன். நல்லா அந்த வண்டி தான், எப்படின்னே தெரியல. நானும் பொறுமையாக தான் ஓட்டின்னு போனேன். அதுவும் ஒரு மாதிரி சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செலவு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனோட வண்டி வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவனை பார்க்க போயிருந்தேன். அங்கே போகிற வழியில் என்னன்னு தெரியல, அந்த பின்னாடி எல்லாமே நல்லா அவன் சென்னையிலேருந்து அந்த வண்டி டெய்லி அடிக்கடி எடுத்துகிட்டு வருவான். வாரம் எடுத்துகிட்டு வருவான். நான் இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 120 கிலோமீட்டர் வருவோம். அங்கே எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி இருக்க டயரில் பால் பியரிங் அது இது எல்லாமே போயிடுச்சு. அப்போ தான் புரிஞ்சது, அடுத்த வண்டி வாங்காதரா, நான் செலவு பண்ணி கொடுத்துருவேன். அவங்க வண்டி அப்படி ஆச்சுன்னா அது மொத்த செலவு நானே பண்ணி கொடுத்துருவேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது தேவையில்லாதது. சரி அது என்னால் விட்டேன். யார்ட்டையும் வண்டியும் கேட்டுக்க மாட்டேன். யார்ட்டையும் வண்டி கேட்டுக்கவே மாட்டேன். தலைவன் பாருங்கள், இவனை எப்போ நினச்சா நான் எடுத்து ஓட்டலாம். இவன் எந்த இல்லை ரெண்டலு
எதனா சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன், பசிக்குது. எப்படி இன்னைக்கு ஒரு 6 மணி வரையும் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்கு. ஆனால் எப்படா ரூமுக்கு போய் படுப்பன்றிருக்கு. சரி நண்பா, நான் திரும்பி ரூமுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோருக்கு போயிட்டுருக்கேன். வணக்கம் நண்பா. எப்பா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 ஆகுது. 7:30 இல்லை 7:15 அப்படி இருக்குது டைமு. இப்போ தான் வீட்டுக்கே போயிட்டுருக்கேன். காலையிலேருந்து சுத்தமாக ஆர்டரும் வரல, ஆர்டரு எதுவுமே வரல, காசு வரல, எதுவுமே வரல. ஸ்டோர்லலாம் நான் என்ன சொல்கிறாங்க வந்து மந்த் எண்ட்லாம் இப்படி தான் இருக்கும், ஆர்டர்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் ஒரு 6:30 முடிச்சுக்கலாம், 6:30 முடிச்சுட்டு போய் வெளியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து போயிட்டே இருந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக ரூம் ஆண்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும், சாயந்தரம் ஒரு 5:30 இருக்கும். ரூம் ஆண்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்போ வந்து அந்த ஆர்டரை கொடுத்துட்டு இப்படி வரும்போதே ஒரு மாதிரி தூரல் போட ஆரம்பிச்சுது. அப்பயே வானத்தை பார்த்தா மழை நல்லா பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கலையே, ஐயோ அப்படின்னு ஒரு இது தோணுச்சு. ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளால யூடியூப்ல வீடியோ போட முடியும். சரி வீடியோ எடுக்கலையே, வீடியோ ஏதாச்சும் எடுத்துக்கலாம். அப்படி வீடியோ எடுக்கிற வரையும் நம்ம மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 2 ஆர்டர் ஓட்டிட்டு வீடியோ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மழை பெஞ்சா பிரச்சனை ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது, நான் போகிறேன் ஸ்டோருக்கு போன உடனே மழை பிச்சின்னு பெய்யுது. தண்ணிலாம் நிறைய ஃபுல்லாக நிற்குது எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி அவ்வளோ அளவுக்கு பெஞ்சிருக்கு மழை. எப்பா வீடியோ எடுக்கணும் தான் நின்னேன், எல்லாம் அப்பயே ரூம் போயிருந்துருப்பேன். சரி விடுங்க, இப்போ மழை நின்றுச்சு, ஜாலியாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ அழகாக இருக்கான் பாருங்க. நீங்கள் இந்த டிஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இது ரெண்டல் வண்டியாகவே இருந்தாலும் நான் இதை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஐயோ திரும்பி மழை பெய்யுதே. என்னதான் ரெண்டல் வண்டியாகவே இருந்தாலும் நான் இவனை பத்திரமா பார்த்துப்பேங்க. இந்த ஆர்டர் வெயிட் பண்ணும்போது நிறுத்தி வச்சிருப்பான்ல, அப்போ இவனை பார்த்து ரசிப்பேன். அழகா இருப்பான். இதே வண்டி தான் நான் இந்த இடத்துல ரெண்டல் எடுத்தவங்க எல்லாருமே இதே வண்டி தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வண்டியை பார்த்தா ஏதோ பழசா இருக்க மாதிரி, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என் வண்டியை பார்த்தா அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வேற விட அவ்வளோ இடம் இல்லை, வழியே நிறுத்திட்டு போப்பா, சைட் லாக் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 நாள் நிறுத்திட்டு போனேன். எப்படிங்க அப்படி நிறுத்திட்டு போகிறது? நான் என்ன பண்ணேன், அந்த பக்கம் மூலையாக போயிட்டு கொஞ்சமாக கேப் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் வண்டியும் கரெக்டாக இந்த பக்கம் தள்ளி விட்டு அந்த லாஸ்ட்டில் யாரும் எடுக்காத மாதிரி, யாரும் இப்போ வேறு எதனா வண்டி விடும் போது டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நிறுத்திட்டு வந்துட்டேன்ட்டேன். ஆனால் அப்பயும் வந்து பார்த்தா சென்டர் ஸ்டாண்டு போட்டு அந்த முன்னாடி தள்ளாத மாதிரி அங்கே இருந்துச்சு. ஆனால் எந்த டேமேஜும் இல்லை வண்டிக்கு. எனக்கு அது போதும், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சு. அப்பா ஊர்லலாம் போயிட்டு அந்த இது ப்ரொட்டஸ்ட்டை பற்றி சொன்னேனே, நம்ம ஜென்சி ஜெயிச்சோன்னா அந்த ஊர்லலாம் போயிட்டு அதை பற்றி தாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஜனநாயகன் படத்தோடு அதை தான் பார்த்தேன். நார்த்தில் வந்து அந்த இதுக்கு நீட்டுக்கு வந்து ஒழுங்காக நடக்கலை, அதனால் அவரை பதவி விலக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு இது பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நீட்டை பேன் பண்ண சொல்லி பண்ணல. ஆனால் இங்கே அது வேறு மாதிரி நடந்து யார் பண்ணா என்னன்னு நான் சொல்ல வேண்டியவங்களுக்கு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 21 ஆர்டர் ஓட்டிருக்கேன். கடைசி வரையுமே நான் இன்சென்டிவ் சேர்க்காமலே மொத்தமாக ஒரு 600 அவ்வளோதான் ஓட்டிருந்தேனே. இந்த மழை பெஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுச்சு. அந்த கொஞ்ச நேரம் விட்ட இடத்துல 2 ஆர்டர் ஓட்டினா அதில் கொஞ்சம் நிறையா காசு வந்துச்சு. அப்படி தான் எடுத்து அதுக்கப்புறம் இன்சென்டிவ் வந்து அப்புறம் தான் இன்றைக்கி ஒரு 900 ஓட்டினேன். இன்றைக்கி மதியம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நல்ல வெயில் வச்சுதுங்க. எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை வேற, ஒரு பிரச்சனைங்க ஒரு பிரச்சனைங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த வண்டி வந்து மழையில் வந்து நின்றுச்சுன்னா வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி நின்றும். வண்டி சைட் லாக்கே போட்டு வச்சிருந்தாலும் தானாக ஆன் ஆகி நிற்கும். சைட் லாக்கில் இருந்தாலும் மூவ் பண்ணலாம் வண்டியை. அப்புறம் ஸ்வாப் பேட்டரி தானே, ரிமூவ் பண்ணணும்னா வண்டி ஆஃப் பண்ணதான் ரிமூவ் பண்ண முடியும். அது ஆஃப் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அந்த மழையில் நினைஞ்சிச்சுன்னா. இன்னொரு பிரச்சனை என்னன்னா வந்து ஒரு 8 மணி வரையும் மழை பெய்யறது நிற்கலன்னா நான் இருக்க வீட்டில் வந்து வண்டி உள்ளே ஏற்றி 2 தான் விட முடியும். ஒன்று 6 மணிக்கே ஒருத்தர் விட்டுருவாங்க, இன்னும் 8 மணி 8:30 போனால் தான் இன்னொன்று விட முடியும். இல்லை வெளியே தான் நிறுத்தி ஆகணும். உள்ளே நிறுத்தினா தான் என் வண்டி கொஞ்சமாக சேஃபாக இருக்கும். ஏன்னா தானாக ஆனாக நிற்குதுல்ல. இவ்வளோ பிரச்சனை.
இதெல்லாம் எல்லாம். ஆனால் எவ்வளோதான் பிரச்சனை வரட்டும், மழை பெய்யட்டும், அந்த வண்டி வண்டி இந்த மாதிரி மழையில் தானே ஆன் ஆகிடும், உள்ள நிறுத்தி இடம் எல்லாம் எவ்வளோதான் பிரச்சனை இருக்கட்டும், என்னோட ஒரே ஒரு பிரச்சனை வீடியோ எடுத்துடணும்ப்பா அப்படின்ட்டு. நான் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, என் பேகு என் கேமரா என்னோட எல்லாத்தையும் ஃபோன் மட்டும் பேக்கில் வச்சுட்டு அந்த ரெயின் கவர் போட்டு நல்லா டிக்கியில் சுற்றி வச்சிட்டேன். டிக்கியில் கூட இங்கே தண்ணி வருங்க, வண்டி டிக்கி அந்த பேட்டரி போடுற இடத்துல கீழே அப்படியே 4 இடத்துல அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். அதுலேருந்து டஸ்ட்டு தண்ணிலாம் வரும் உள்ள டிக்கி உள்ளே. அதனால் தண்ணியிலலாம் ஏற்றினா பார்த்தாங்க ஏற்றிப்பேன். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்க தான் எனக்கு முதல் பிரச்சனை. அதை மட்டும் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டு எப்படியாவது வேறு மழை வேறு நெட்டு வேறு கிடைக்காது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு வீடியோ எடுத்தால் போதும். நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து போராட்டம் வீடியோ எடுத்துப்பேன், பிரச்சனையே இல்லை, வீடியோ போட்டுருவேன். இப்போ இனிமேல் டெய்லியும் வீடியோ போடணும். அப்படி வந்து போட்டு தான் இருக்கேன். அது இதுவும் வாங்கணும்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் போன வாரம் ஊருக்கு போனேன், அப்படி போயிடுச்சு. நானாக ஊருக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். என்ன பண்ணுறது, அம்மாக்காக மட்டும்தான். என்னால் அம்மாலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய அசிங்கப்பட்டிருக்காங்க. என்னால் இன்னும் அவங்களுக்கு ஒரு இது கூட பண்ணல. நான் எதுவும் தப்பு பண்ணாமலே என்னால் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் விளக்கமா. இன்றைக்கி அதை சொன்னால் வந்து அதை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் உண்மையே எங்கள் அம்மா தாங்க. நான் இதெல்லாம் இந்த டெலிவரி வேலை இப்போ செய்கிறேன்ல, இதை நான் கஷ்டமாக ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை தெரியுமா. எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லாமல் என்ன ஒரு 15 வருஷமாக வளர்க்குறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ பண்ணாங்க தெரியுமா. நான் அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் நான் வந்து இதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டமே இல்லைடா அப்படின்னு என்னை மனசை தேர்த்திப்பேன். எனக்கு மோட்டிவேஷனே எங்கள் அம்மா தான். எங்கள் ஃபேமிலியில், எங்கள் அம்மா ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய பேர் பிடிக்காது. எங்கள் அப்பா ஃபேமிலியில் எங்கள் யாருக்குமே பிடிக்காது எங்களை. அவ்வளோதான். நான் இப்போ ஆனால் ஒரு நாள் கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சா கூட எங்கள் அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. அவங்க டெய்லர் தான். அவங்க டெய்லியும் சொல்லுவாங்க, டெய்லியும் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தைப்பாங்க காலை இப்படி மிஷினில். டெய்லியும் சொல்லுவாங்க, தொட வலிக்குது, அது வலிக்குது, நீங்களாம் அப்படின்ட்டு எங்களை திட்டினே இருப்பாங்க. திட்டினாலும் திட்டுவாங்க, அம்மானா திட்டுவாங்க தான். அதெல்லாம் இப்போ தாங்க புரியுது. எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. எங்கள் அம்மா திரும்பி பார்க்கணும் போல இருக்குது. சரி, அதை பற்றி பேச வேணாம். அவங்க அங்கே வீட்டில் தனியாக இருக்காங்க அம்மா. எனக்கு அதுதான் பிரச்சனை. அவங்க இப்போ முடியலன்னா கூட கடைக்கு போயிட்டு வரவங்க ஒரு ஆள் இல்லை, எதனா தனியாக இருக்காங்க. எந்த இதுனா அப்படி சொல்ல வரேன். அக்காவும் இல்லை, வெளியே வேலை செய்கிறாங்க. நானும் இங்கே வெளியே இருக்கேன். கூடிய சீக்கிரம் போயிடுவேன். கூடிய சீக்கிரம் கவலையே இல்லை. கூடிய சீக்கிரம் எங்கள் அம்மாகிட்ட போயிடுவேன். அந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் மழை பெஞ்சா ஓட்டு வீடு தான். வெளியே எங்கள் பெரியம்மா வீடு இருக்கும். அவங்க தான் எங்களுக்கு எதிரி. உள்ளே எங்கள் வீடு சின்னதாக இருக்கும். ஒரு ரூமு, ஒரே ஒரு ஹாலு, ஒரே ஒரு ரூமு. அந்த ஒரு ஹாலில் கிச்சன் அப்படி இருக்கும். ஐயோ, இங்கே தண்ணியாக இருக்குமே. மழை பெஞ்சா அங்கெல்லாம் ஒழுவுங்க. எப்படியாவது நான் இப்போ காசுலாம் சேர்த்து வைக்கிறதே இல்லை. வாரத்தில் 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரும் ரெண்டல் போக. ஐயோ, காலை வேறு கீழே வைக்கணுமா இங்கே. வாரத்தில் 5000 ரூபாய் ஒரு ரெண்டல் போக 2000 அம்மாவுக்கு அப்படியே அமுச்சு விட்ருவேன். பார்க்கவே மாட்டேன். ஐயோ, இப்படி காலெல்லாம் நஞ்சிச்சு. இந்த ஹெல்மெட் வைசரில் எனக்கு எதுவுமே தெரியல. முன்னாடி அவர் இந்த இடத்துல கார் இருக்கா, இந்த இடத்துல வண்டி இருக்கா அப்படின்ட்டு. ஐயோ, வந்துனே இருக்காங்களே. இந்த இடத்துல திரும்புறது வேற கஷ்டம். இப்படி வந்து மாட்டேனே, அப்படியே ரூமுக்கு போயிருந்துருக்கலாம். ஐயோ ஐயோ, எப்பா இந்த பக்கம் ஒரு சந்து போவோம், அதோட பூந்தெல்லாம்ப்பா. இந்த ஹெல்மெட் வாங்க போகும்போது எனக்கு பிடிச்சதில்லை. இந்த வண்டி செட் ஆகிற மாதிரி நல்ல இந்த 2K பட்ஜெட்டில் இந்த ஒரு ஹெல்மெட் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வைசர் கிளியர் வைசர் இல்லை. சரி, ஆனால் வெயிலில் தானே அடிக்கடி ஓட்டுறேன். ஆனால் வெயிலுக்கு இந்த கிளியர் வைசர் இல்லாத இந்த வைசர் நல்லா இருக்குது. சரின்னு வாங்கிட்டு நைட் டைமில் ஒன்றுமே தெரில. அந்த வேன்காரர் எதிர்க்க ஹைபி மடிக்கிறாரு. எனக்கு அந்த பக்கம் நிற்கிற காரு எதுவுமே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வேன்காரர்கிட்ட நான் தான் திட்டு வாங்கினேன்.
விடு, ஏன் தப்பு தான், நான் எதுவும் சொல்லல, சாரி நான் சொல்லிட்டேன், கை மட்டும் காமிச்சிட்டேன். ஐயோ ஐயோ. சரி நண்பா, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன், கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு 37 பேர் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி, ஒரு பிக் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு, என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனக்கு என்னோட பிக் தேங்க்ஸ். சரி ஓகேங்க, நாளைக்கா சந்திக்கலாம்.